புயல் கரையை கடப்பது தாமதமாக இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த பல்வேறு செய்திகளை களத்திலிருந்து செய்தியாளர்கள் வழங்கி வருகிறார்கள். அதனை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் நாளை கரையை கடக்க வாய்ப்பு என பிரதீப் ஜான் கணிப்பு. மரக்காணம், மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என்றும் தகவல். சென்னையில் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் அடுத்தடுத்து வரும் என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல். தென்கிழக்கே மேகக்குவியல்கள் உருவாவதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முழுவதும் இலவச உணவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தொடர் மழையால் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நொளம்பூர் மதுரவாயல் சாலை துண்டிப்பு. சென்னை மேற்கு மாம்பலத்தின் பல சாலைகளில் தேங்கியுள்ள நீர். வாகன ஓட்டிகள் தவிப்பு. கடலூரில் பலத்த காற்றுடன் மீண்டும் பெய்யும் கனமழை. புதுச்சேரியிலும் ஓய்ந்திருந்த மழை வலுக்கத் தொடங்கியது. சென்னை குரோம்பேட்டையில் நெஞ்சக மருத்துவமனை மற்றும் அரசு பொது மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர். முழங்கால் அளவிற்கு தேங்கிய நீரால் நோயாளிகள் கடும் அவதி. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை ரத்து. கனமழையுடன் பலத்த காற்றும் வீசுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ஃபெஞ்சல் புயல் இரவில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது வேகம் எடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் பழவேற்காடு ஏரி நகரில் அடித்துச் செல்லப்பட்ட கட்டுமரங்கள், வலைகள், இன்ஜின்களும் சேதமென மீனவர்கள் கவலை. புயல் எச்சரிக்கையால் சென்னை புதுச்சேரி இடையே குறைந்த வாகன போக்குவரத்து. அரசு பேருந்துகளை தவிர்த்து ஒரு சில வாகனங்கள் மட்டுமே இயக்கம். சென்னை வளசரவாக்கத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். உடைமைகள் சேதமடைந்ததால் மக்கள் தவிப்பு. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் குறைப்பு. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. தொடர் மழை காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். மாலை 7 மணி வரை எந்த விமானமும் இயக்கப்படாது என விமான நிலைய அதிகாரிகள் தகவல். மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகளுக்கே சென்று உணவு விநியோகிக்க தயார். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சென்னை விமான நிலையத்தில் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக விமான சேவை என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். பாலவேல், இப்போ விமானங்கள்ல போகணும்னு தயாரா இருந்த பயணிகளுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? காயத்ரி, பெஞ்சல் புயல் காரணமாக விமான நிலையம் என்பது தற்காலிகமாக நண்பகல் 12 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அது இரவு 11 மணி வரைக்கும் கூட திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த நிலையில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். அவர்களை தற்போது மீண்டும் பேருந்து நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிராட்வே மற்றும் கிளாம்பாக்கம், கோயம்பேடு ஆகிய 3 இடங்களுக்கான சிறப்பு பேருந்துகளை தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. விமான நிலையத்தில் குறிப்பாக காலையிலிருந்தே, அதாவது நண்பகல் 12 மணிக்கு விமான நிலையம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாகவே பெஞ்சல் புயல் காரணமாக மழை மற்றும் கடுமையான காற்று என்பது இருந்தது. இதன் காரணமாக ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. உள்நாட்டு விமானங்கள், வெளிநாட்டு விமானங்கள் உட்பட பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இதன் காரணமாக தற்போது சென்னை விமான நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. தொடர்ச்சியாக அத்தியாவசிய தேவைகளை தாண்டி சில குறிப்பிட்ட வழித்தடங்களை தாண்டி பெரும்பாலான வழித்தடங்களில் பேருந்துகள் என்பது குறைவான எண்ணிக்கையிலேயே இயக்கப்பட்டும் வருகிறது. அதன் அடிப்படையில் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பயணிகளை அவரவர்களுடைய சொந்த பகுதிகளுக்கு செல்வதற்காக பிராட்வே, கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான சிறப்பு பேருந்து வசதிகள் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலவேல், விவரங்களை வழங்கியமைக்காக. தாம்பரம் அரசு மருத்துவமனை அருகே ஜிஎஸ்டி சாலையில் குளம் போல மழை நீர் தேங்கி நிற்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இப்போ அதிக அளவிலான நீர்த்தேக்கம் காணப்படுகிறது. என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதிக அளவில் வாகனங்கள் சாலையில செல்றதை பார்க்க முடியுதா? அதாவது காயத்ரி, புயல் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இந்த நிலையில் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் மழையானது கடல் போல் புரண்டோடுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமத்துக்குள் ஆகி வருகின்றனர். பல்லாவரம் மேம்பாலம் இருந்து ஜிஎஸ்டி சாலையில் வாகன ஓட்டிகள் இறங்கும் பொழுது அதிகப்படியான இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ மற்றும் பழுதாகி நின்று விடுகிறது. மழைநீரால் இந்த வாகனங்கள் பழுதாகி இருப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி காலையிலிருந்து விட்டு கனமழை பெய்து வருவதால் கிண்டியிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலையும், தாம்பரத்திலிருந்து கிண்டி நோக்கி செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலையும் முழங்கால அளவுக்கு தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அதிகாரி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்னையின் முக்கிய சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து அதை வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்றாலும் கூட அவ்வப்போது பெய்யும் கனமழை அதனை தொடர்ந்து நீர்த்தேக்கமாகவே வைத்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை சுரேஷ் வழங்க கேட்டோம். நன்றி சுரேஷ். தொடர் மழையால் சென்னை கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கன்னியப்பன் இணைகிறார். அவரோடு பேசலாம். கன்னியப்பன், அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? காயத்ரி, சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதி, குறிப்பாக இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையின் வடக்கு டாப் தொழிற்பேட்டை அந்த பகுதி வழியாக அம்பத்தூர் ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரானது கொரட்டூர் ஏரி மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் 0 பாயிண்ட் வழியாக பெரம்பூர் நல்லா கனாலுக்கு செல்வது வழக்கமான ஒரு அந்த கால்வாய். ஒவ்வொரு கனமழைக்கும் இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதி என்பது மூழ்குவது தொடர்கதையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 7வது வார்டு, 87வது வார்டு, 84வது வார்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று சுமார் 8 தெருக்கள்ல இந்த மழை நீர் என்பது முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. இங்கு உள்ள ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழை வெள்ள நீர் வந்து வீடுகளுக்குள்ளேயே புகுந்திருக்கிறது. சுமார் 2.5 அடி உயரத்திற்கு அந்த மழை நீர் அந்த கொரட்டூர் சுற்று வட்டார பகுதியை மூழ்கடித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தண்ணீர் வெளியேற்றுவதில் பெரிய சிக்கல் என்பது இருக்கிறது. இதனால் இதற்கு மேற்கொள்ளப்பட்ட பணிகள் எல்லாம் மழையின் காரணமாகவே தொய்வாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த டாப் தொகுப்பேட்டை வழியாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியும்
பணிகளும் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று ரயில்வே தண்டவாளம், அதாவது சென்னை மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய திருவள்ளூர் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தின் அடியில ஒரு கால்வாய் அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டு 1 ஆண்டுகளாகவே அந்த பணிகளும் தொய்வாக நடைபெறுகிறது. எனவே இந்த பகுதியில் தொடர் இணைப்புல தண்ணீர் அதிகமாக இந்த ஏரிகள்ல இருந்து வெளியேறுவதால் இங்கிருந்து கொரட்டூரிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரின் அளவு மிக குறைவாக இருக்கிறது. இதனால் இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதியில் ஒவ்வொரு கனமழைக்கும் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. வீடுகள் உள்ளே தரைதளங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகள்ல தண்ணீர் புகுந்திருக்கிறது. இந்த பகுதியில், அதாவது இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதியினோட ஒரு பின்பகுதியில் நீர் உந்துதல் நிலையம் என அமைக்கப்பட்டு ராட்சத என்ஜின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியும் நடைபெற்றது. எனினும் இந்த தொடர் கனமழை காரணமாக அதிகப்படியான நீர் இப்பொழுது சூழ்ந்துள்ளதால் அந்த திட்டமும் தற்போது மிகவும் மந்தமாக நடைபெறுகிறது. அங்கு தண்ணீர் அதிகமாக வெளியேற்ற முடியாத சூழ்நிலையால் தற்போது இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரியம் முழுவதுமே இந்த வெள்ளக்காடாக மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. காயத்ரி, குடியிருப்பு பகுதி என்பதால் விரைவில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படும் என எதிர்பார்க்கலாம். நன்றி கன்னியப்பன். தொடர் மழை காரணமாக சென்னையில் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தியிடம் கேட்கலாம். பாலவேல், இப்போ மின்சார ரயில் சேவை ஏற்கனவே குறைந்த அளவுல தான் இயக்கப்பட்டது, இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது. காற்று காரணமாக ஏதேனும் பாதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறதா? காயத்ரி, பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக தண்டவாளங்களில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. காற்று என்பது மின்சாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு இடையூறாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தண்டவாளங்களில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதன் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிண்டி மின்சார ரயில் நிலையத்தில், புறநகர் ரயில் நிலையத்தில் பெருமளவு தண்டவாளங்களில் நீர் தேங்கி இருப்பதால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த புறநகர் ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான பயணிகள் ரயில் நிலையத்திலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. பேருந்து சேவை எண்ணிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கான பேருந்து சேவை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலான பயணிகள் புறநகர் ரயில் சேவையை சார்ந்திருக்கக்கூடிய பயணிகளாக இருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர் மழை காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கக்கூடிய வகையில் தண்டவாளங்களில் மிக அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பயணிகள் தற்போது ரயில் நிலையங்களிலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்பது கிண்டி புறநகர் ரயில் நிலையம். தண்டவாளங்கள்ல பெருமளவு மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக தற்போது அங்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமான செய்தி. எனவே பயணிகள் மாற்று ரயில், அதாவது இன்னும் சற்று நேரத்தில் மழைநீர் வடிய தொடங்கி மாற்று ரயில் சேவை இயக்கப்படும் வரை பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலவேல். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம்.